ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அனிமி, புது அனிமி. ஜனவரியில வந்திருக்க நிறைய அனிமிஸ்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னா சென்டென்ஸ் டு பி ஹீரோ அப்படிங்கிற ஒரு அனிமி வந்திருக்கு. இது என்னன்னா இதோட ஆத்தர் பேர் வந்து ராக்கெட் ஷக்காய். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நாவலா தான் எழுதுவார், லைட் நாவலா தான் எழுதுவார். பெரும்பாலானது ஒரு 4-5 ஐட்டம்ஸ் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணியிருக்கிறது இது. லைட் நாவல்ல இருந்து வந்து மாங்கா எழுதுனாங்க, அதுக்கப்புறமேல வந்து அனிமி அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. ரெண்டாவது எபிசோடும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோடு வந்துட்டு இருக்கு. இது எப்படின்னா, நம்ம ஹீரோ எம்சி பேர் வந்து சைலோ. அவர் வந்து என்னன்னா வந்து ஹீரோவா வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அவருக்கு. இந்த வேர்ல்டு, இந்த மெயினா இந்த ஆத்தருடைய கதைகள் எல்லாமே வந்து டார்க் ஃபேண்டசி, சூப்பர் நேச்சுரலு, அந்த அந்த மாதிரி ஹீரோ ஓரியன்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன், எதனால தண்டனை கொடுத்தாங்கன்னு. ஹீரோவா இருக்கணும்னு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் இறந்து திருப்பி வந்து ஹீரோவா இருந்து அந்த ஆர்மிக்கு எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்றதுதான் அவருக்கு வேலை. அவருக்கு ஒரு டீம் இருக்கு. டொட்டான்னு ஒருத்தன், அவன் வந்து ஐசைட் நல்லா இருக்கும், இந்த பொண்ணா பையனான்னு தெரியல. அப்புறம் வந்து இன்னொரு என்னது கம்யூனிகேஷனுக்கு ஒருத்தர், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டு ஏதோ ஒரு அதகலமா வந்து ஃபுல்லா மான்ஸ்டர்ஸ் தான். எல்லாரையும் வந்து அதகலமா பண்ணிட்டு, இவருடைய இஷ்டமான ஆயுதம் வந்து ஸ்வாடு தான். ஒரு ஸ்வாடு வச்சிருப்பாரு, சின்ன சின்ன ஸ்வாடு வச்சிருப்பாரு. அந்த இன்னொருத்தர் சொன்னா டொட்டான்ட்டு, அவன் வந்து ஐசைட், அவனை வந்து நல்லா எங்க வராங்கன்னு பார்த்து சொல்லிட்டு இவர் நல்லா போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு கார்கோ மாதிரி ஒரு இது வந்து என்ன பண்ணுவோம், அது உள்ள வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு குட்டியோண்டு பாப்பா உட்காந்துருக்கும். அது வந்து ஒரு கடவுள். அது மாதிரி நிறைய கடவுள்ஸ் இருக்காங்க. அது பேர் வந்து டேவரேட்டா. அது அதோடைய பவர் என்னங்கிறது வந்து பின்னாடி பாக்குறப்ப நல்லா இருந்தது. ஹீரோவுக்கும் இருக்கும். அவருக்கு வந்து என்னன்னா வந்து லோன் உல்ஃபா தான் இருக்கணும். நான் வந்து இந்த சர்வ் பண்ண மாட்டேன், நைட்டா சர்வ் பண்ண மாட்டேன். இப்போ கார்டனர்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு கடவுள் பவர் இருக்கிறதுக்குன்னா அவங்களுக்கு பணிவிட செய்யற மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பெரிய ஆர்மி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் வந்தாலும் வந்து நான் தனியாவே போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், இந்த லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு நான் உன்னை நைட்டா சேர்த்துக்கிறேன், நான் என்னுடைய பவர் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒருத்தன் வருவான், கற்பாம்பூச்சி மாதிரி. கற்பாம்பூச்சியை தான் பெரிய மனுஷன் ஆக்கியிருப்பாங்க. அவனை போட்டு தள்ளுறதுக்கு வந்து அப்புறம் கிவியான்னு ஒரு கேப்டனை வச்சுட்டு ஒரு கேங் ஒன்று தனியா ஒரு படம் இருக்கும். அவங்க அங்க நடந்துட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணிட்டு இருப்பான், நம்மளால அங்கிருந்து இங்க வருவாப்புல. ஆல்ரெடி ஒரு இடத்துல ஃபைட்டை முடிச்சுட்டு ரெஸ்டே இல்லாம டியூட்டி பார்ப்பேன் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இங்க வருவாப்புல. இங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் போட்டு தள்ளி தனியாவே வந்து யாரா அவன் தனியா வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டொட்டா வந்து கொஞ்சம் திட்டு போய் அவன் ஏதாவது வந்து எங்கேயாவது போனா திட்டிட்டு வந்துருவாப்புல. அவன் வந்து நான் வந்து தனியா போய் ஏதாவது வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி விட்டு போயிடுவாப்புல. அப்ப நம்ம தனியா வந்து நம்ம ஆளு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது முடியவே முடியாது, நான் வந்து கார்டஸோட வந்து நான் வந்து சேர்ந்து வேலை பார்க்கவே மாட்டேன், ஃபைட் பண்ணவே மாட்டேன்னு சொன்னவன் ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து உனக்கு நைட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறமேலு அவ வந்து என்ன பண்ணுவா, அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் அந்த மான்ஸ்டர் டெமன் லார்டை வந்து போட்டு தள்ளுறதுக்கு என் பவரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. அவர் பாவ கடைசியில் நெருப்பு பவர் அவளுக்குன்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு இஷ்டமான ஆயுதம் வந்து என்னன்னா ஸ்வாடு. அவ வந்து ஸ்வாடுகளுடைய கடவுள் தான். இப்படி வந்து நமக்கு நல்லா சிங்க் ஆயிருக்குதேன்னு சொல்லிட்டு உதவி பண்ணுன்னு சொன்னோன்னா ஃபுல் ஏகப்பட்ட ஸ்வாட்ஸை வந்து இறக்கிடுவா வானத்துல இருந்து. நம்மளால பறந்து போய் ஒரு ஸ்வாடா எடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டே இருப்பாப்ல. அப்படி இருந்து வந்து ஒரு சில கொஞ்சம் தான் வந்து அடிக்க முடியும் அவனால. மெயின் இது அடிக்கிறதுக்கு கடைசியில வந்து இவனாலையும் முடியாது. கடைசியில நம்ம அந்த திட்டு போய் ஒருத்தன் போனான் பாரு, அவன் வந்து ஒரு பெரிய ஒரு அட்டாக் பண்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்துருவாப்ல. கடைசியா இன்னும் நமக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா அதை எடுத்து வந்து அந்த எமன்லாட்டை வந்து போட்டு தள்ளுவாப்புல நம்ம ஆளு ஜைலோ. இப்படி இருக்கிறப்ப வந்து எதனால வந்து அவன் வந்து அந்த கார்டஸோட வந்து நான் வந்து சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நைட்டா தான் இருந்தாப்புல, படை தளபதி மாதிரி அப்படிதான் இருந்தாப்புல. என்னன்னா வந்து ஆல்ரெடி ஒரு அதே மாதிரி ஒரு கார்டஸ் வந்து முன்னாடி வந்து அவளுடைய சக்தி எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமேலு டெமன் லார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவளை வந்து மேனிபுலேஷன் பண்ணி ஐயோ போயிடுச்சா கரண்ட். 2 hours later ஃபைட் சேர்ந்து 2 பேரும் டீம் பண்ணி ஃபைட் பண்ணும்போது என்ன ஆயிடும், அந்த அவளுடைய பவர் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவான் அவனுக்கு. கடைசியில என்ன ஆகி அந்த டெமன் லார்டு வந்து இவளை வந்து டேக் ஓவர் பண்ண பார்ப்பான். அவள்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னா வந்து அந்த காடஸை வந்து நம்ம வந்து அவனுங்க வந்து ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணி அவனுங்களுக்கு சாதகமா பயன்படுத்திடுவாங்க.
அதனால என்ன ஒரே வழி என்னன்னா காண்டஸை போட்டு தள்ளுறதுதான். அதனால அவளே சொல்லிடுவா, என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு தேவா அப்படின்னு சொல்லிடுவான். அதனால வந்து அது அதான் வந்து என்ன ஆகி போயிடும், அங்க இருக்கிற எல்லா நீதி தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, இவன் தான் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து நீ சென்டென்ஸ் டு பி ஹீரோ ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் டைட்டில். நீ உனக்கு இதுதான் தண்டனை, ஹீரோவா நீ எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்றதுதான் தண்டனை. இதுல வந்து ஏதாவது வந்து போர்ல கீழ இருந்து இறந்து போயிட்டீங்கன்னா திருப்பி மறுபடியும் ஹீரோவை போறப்ப மறுபடியும் வந்து இந்த மாதிரி நீ வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் தண்டனை. அவனுக்கு அந்த மாதிரி இது அது மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அவன் அப்ப வந்து சொல்லுவான், நான் வந்து யாரு வந்து இதை அவளை வந்து கொல்றதுக்கு அந்த அளவுக்கு ஆக்குனீங்க, உங்களை அந்த யாரு அப்படி வந்து அவ இறக்குறதுக்கு காரணமா இருக்கீங்களோ அவளை வந்து கண்டுபிடிச்சு போட்டு தள்ளாம நான் விட மாட்டேன் அப்படின்னு ரிவெஞ்ச் மோட்லயே நம்ம வந்து ஹீரோ ஆயிருப்பாப்ல. அதுல இருந்து அந்த 1 hour எபிசோடு வந்து முடியுது. உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா நல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அனிமி வந்து இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான என் சைட்ல இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷனு. ஓகே, அப்புறம் என்ன, பை. மறக்காம வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற இதுல ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை.